வணக்கம். தமிழ்நாட்டில் டிகிரி முடித்ததும் வேலை கிடைக்காமல் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் 4000 வரப்போகுதா? இதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமா? உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி மறந்துட்டீங்களா? பாஸ்வேர்டு தெரியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா பல பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் லாகின் தெரியாமல் பெனிஃபிட் மிஸ் ஆகுது. இந்த வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கண்டுபிடிப்பது எப்படி, பாஸ்வேர்டு ரீசெட் செய்வது எப்படி, ரினியூவல் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும், ரூபாய் 4000 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் உண்மையா, எல்லாத்தையும் எக்ஸாம்பிளுடன் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் என்ன? முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் என்னென்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டலில் வேலை தேடுபவர்கள் தங்களோட கல்வி விவரங்களை பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த பதிவு மூலமாக அரசு வேலை நோட்டிஃபிகேஷன், சீனியாரிட்டி பேஸ்டு வாய்ப்புகள், சில அரசு திட்டங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இவைகளுக்கும் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு ரமேஷ் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் பிகாம் முடிச்சிட்டாரு, வேலை இன்னும் கிடைக்கல. அவர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் டேட்டாபேஸில் சேவ் ஆகிருக்கும். அதனால் ஃப்யூச்சரில் எந்த ஸ்கீம் வந்தாலும் அவருக்கு அப்ளை செய்ய ஈஸியாக இருக்கும். 4000 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னா என்ன? இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்ட வரும் விஷயம் இதுதான். வேலையில்லா பட்டியலுக்கு ரூபாய் 4000. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இன்னும் முழுமையாக அஃபீஷியலாக லான்ச் ஆகலை. சில ரிப்போர்ட் மட்டும் போர்ட்டல் அனௌன்ஸ்மெண்ட் அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. அதனால் எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கீம் வந்தால் கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவ் ரினியூவல், எஜுகேஷன் ப்ரூஃப் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை ரெடியாக வச்சுருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எப்படி கண்டுபிடிப்பது? சரி, இப்போ மெயின் டாப்பிக்கு வரலாம். பல பேர் சொல்லுகிற, நான் இயர்ஸ் முன்னாடியே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ ஐடி மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலை வேண்டாம். மொபைல் மூலமாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, கூகுளில் போயிட்டு டிஎன் வேலைவாய்ப்புன்னு சர்ச் பண்ணுங்கள், அல்லது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 அதுக்குள்ளே லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு இங்கே ஃபர்கட் யூசர் ஐடிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆப்ஷனும் இருக்கும். அதையே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டெப் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மாவட்டம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்டெப் 4 ஓடிபி வெரிஃபை பண்ணனா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்க்ரீனில் வரும். எக்ஸாம்பிளுக்கு மதுரையை சேர்ந்த பிரியா என்ற ஸ்டூடெண்ட்ஸ் 2019 எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இப்போ அவங்க ஐடி மறந்துட்டாங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், நேம் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணதும் அவரோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி திரும்ப கிடச்சிடும். அதனால் கஷ்டப்பட்டுக்க தேவையில்லை. பாஸ்வேர்டு ரீசெட் செய்வது எப்படி? சில பேருக்கு ஐடி இருக்கும், ஆனால் பாஸ்வேர்டு மட்டும் மறந்துருக்கும். அதையே ஈஸியாக எப்படி ரீசெட் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டெப் 1 லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஐடி என்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் செய்யும்போது பெயர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, டேட் ஆஃப் பர்த்தும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ரினியூவல் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பல பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரினியூவல் செய்ய மாட்டாங்க. அப்படி இன்ஆக்டிவாக இருந்தால் ஃப்யூச்சர் ஸ்கீம்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ்வலி ரினியூவல் செய்யணும். அதனால் ரினியூவல் டேட் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே நெக்ஸ்ட் இயர் டைமோட ரினியூவல் டேட் கொடுப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, அனதர் 1 டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபேக் நியூஸ் வாஸ் ரியாலிட்டி. இப்போ சோசியல் மீடியாவில் 4000 கன்ஃபார்ம்டு, டுமாரோ மணி கிரெடிட் ஆயிரும்னு நிறையா ஃபேக் நியூஸ் வருது. ஆனால் அஃபீஷியல் ஜியோ வந்ததான்னு கேட்டால் இல்லை. அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதான்னு கேட்டால் இல்லை. அதனால் எந்த யூடியூப் தம்ப்நெயிலையும் பிளைண்டாக நம்பாதீங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும் போய் செக் பண்ணுங்கள். அதாவது டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட் இல்லைன்னா டிஎன் வேலைவாய்ப்பு போர்ட்டல், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கிடைச்சதா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் அரசு திட்டங்கள், ஃபினான்ஸ் அப்டேட், சீனியர் சிட்டிசன் நியூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.